ஹாய் கைஸ், இன்னைக்கு என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி தான் நான் இன்னைக்கு ரிவீல் பண்ண போறேன் கைஸ். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தா ஜஸ்ட் ரேண்டம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் மொமெண்டம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்னத்தனா கம்பைன் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு ட்ரெண்ட் டைரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெண்ட் டைரக்ஷன் எடுத்துப்போம். அதே மாதிரி பார்த்தா புல் பேக் கன்ஃபர்மேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஸ்ட்ரென்த், இந்த மூணுத்துமே பார்த்தா கம்பைன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு சொல்ல போறேன். ஓகே, ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கைஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும் நான் சொல்ற மெத்தட்ல ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க டெய்லி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் உங்களாலுமே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா என்ன லாஜிக்கில் ஒர்க் ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ். ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் குவாட்டெக்ஸ்க்கு டெய்லியுமே ஃப்ரீ பாட் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ சிக்னல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாத இக்னோர் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு இண்டிகேட்டர் செட்டப் காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ என்ன லாஜிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ட்ரேடுமே பிளேஸ் பண்ணி காமிப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன அசெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ என்ன அசெட்னு பார்த்தீங்கன்னா குவாட்டெக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசெட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசெட்ல நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லேப்டாப் ஆர் பிசியில் பண்ணிங்கன்னா மல்டிபிள் அசெட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்பீங்க. ஸோ டைமர், ஓகே, ஸோ ஸ்விட்ச் டைம் இருக்கும் இந்த இடத்துல குவாட்டெக்ஸில். ஸோ அதில் 1 மினிட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கேண்டில்ஸ்டிக் டைம் ஃப்ரேம் எப்போதும் போல லோயர் டைம் ஃப்ரேமில் போய்க்கலாம். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இண்டிகேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ என்னென்ன இண்டிகேட்டர்னு சொல்லிடுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் தான். ஓகே, ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பீரியட் 20 வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா WMA. ஓகே, ஸோ இது கலர் ரெட் கலர் வச்சுக்கோங்க. ஸோ இதை ஸ்லோ ஆவரேஜ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு பீரியட் பார்த்தீங்கன்னா ஸோ 50. ஓகே, ஸோ அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆவரேஜ், அதாவது ஸ்லோ மூவிங் ஆவரேஜ். இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ். ஸோ அப்படின்னா என்னென்னு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு பீரியட் 50 அண்ட் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா WMA. இதுக்கு இந்த ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மூவிங் ஆவரேஜ் கம்ப்ளீட். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஓகே, ஸோ என்ன இண்டிகேட்டர் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆசம் ஆசிலேட்டர் தான். ஓகே, ஸோ இதுக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த பீரியட் ஷார்ட்னு இருக்கா, ஸோ இது டிஃபால்ட்டாக 5ல் இருக்கும். ஸோ அப்படியே 6க்கு மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இண்டிகேட்டர் செட்டப் கம்ப்ளீட். இப்போ நான் உங்களுக்கு கோர் லாஜிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ட்ரேடுமே பிளேஸ் பண்ணி காமிச்சிடுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 விஷயத்தை தான் கம்பைன் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னென்ன ட்ரெண்ட் டைரக்ஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புல் பேக் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் மொமெண்டம் ஸ்ட்ரென்த்தை ஃபைன் பண்ணிட்டு தான் நம்ம 4ஆவது ட்ரேட் எடுப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷனை எதை வச்சு ஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த 2 மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ அதிலே சொல்லியிருப்பேன் ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ், அதாவது ஃபாஸ்ட் ஆவரேஜ், ஸ்லோ ஆவரேஜ்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, ஸோ இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆவரேஜ் அண்ட் இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆவரேஜ். ஓகேவா, ஸோ இந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ப்ளூ லைன் கிராஸ் ஆகுதோ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ கீழேருந்து புல்லிஷாக ஆக போகுதுன்னு அர்த்தம். அதாவது மேலே அப் ட்ரெண்டாக போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே போக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல் பேக். ஓகேவா, செகண்ட் பார்த்தீங்கன்னா புல் பேக். ஓகே, ஸோ என்ன ப்ரோ புல் பேக் எப்படி ப்ரோ நாங்கள் ஃபைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்கிறோம். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, ஸோ இது பிரேக் அவுட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே ரீடெஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெட் லைன் இருக்குல்ல, ஸோ இந்த ரெட் லைன் இந்த ப்ளூ லைனை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அனதர் கேண்டில், அதாவது அனதர் ஒரு கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ அனதர் ஒரு கிரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புல் பேக். ஓகே, ஸோ மார்க்கெட் கொஞ்சம் தூரம் மேலே போகிட்டு ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகி ஸோ அகைன் மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் புல் பேக் அப்புறம் நம்ம எப்பவுமே என்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு அக்யூரசி இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ ஏதோ மொமெண்டம்னு ஏதோ சொன்னீங்களே ப்ரோ, மொமெண்டம் ஸ்ட்ரென்த்னு சொன்னீங்களே, ஸோ அதை எப்படி நாங்கள் ஃபைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஆசம் ஆசிலேட்டர் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நீங்கள் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் இந்த ப்ளூ லைன் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு புல் பேக் நடந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஸோ அப்புறம் இந்த இடத்துல தான் சொன்னேன் புல் பேக் நடந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கணும். ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே உள்ள இந்த ஆசம் ஆசிலேட்டரில் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ கீழே நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ஸோ அது
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இதிலே தெரியணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வாங்க நான் உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிடுவேன். ஓகே, ஸோ நான் இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா லாஜிக்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்புறம் இந்த இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதுமாதிரி அப் ட்ரேடுக்குமே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஷார்ட்டாக. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ட்ரேடுமே பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நீங்கள் இப்போ டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இந்த ரெட் லைன் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இது. அது செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தா புல் பேக்காக வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சா? ஸோ ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா லைட்டாக பண்ண மேலே வந்துட்டு அகைன் பண்ண ஒரு ரெட் கேண்டில் பண்ண பிரேக் அவுட் ஆகியிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் பண்ண உங்களோட என்ட்ரி சிச்சுவேஷன். நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா மொமெண்டம் எல்லாம் கரெக்டாக ஓகேவா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள்? ஸோ இந்த இது இருக்குல்ல, இந்த ஆசம் ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அதை என்ன வர வரைக்கும்னா அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகே, ஸோ 2-3 பேரம் வந்துட்டாலே உங்களுக்கு ஓகே தான். ஸோ அந்த டைமில் நீங்கள் பண்ண என்ட்ரி எடுத்துலாம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ரெட் லைன் இந்த ப்ளூ லைன் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகும் டவுன் ட்ரேடுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பண்ணால் புல் பேக்காக வெயிட் பண்ணும். புல் பேக் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் பண்ணால் பிரேக் அவுட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் கன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் பண்ணால் மொமெண்டம் செக் பண்ணணும். அதான் இந்த இண்டிகேட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா மொமெண்டமை நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ரொம்பவே பண்ணால் லாங்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணால் ரொம்பவே லாங்காக வீடியோ போயிட்டு இருக்கு. நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் எல்லாமே பண்ணால் வந்ததுன்னா நான் என்ட்ரி எடுத்துறேன். ஓகே கைஸ், இந்த இடத்துல பாருங்க, நான் பண்ண என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு பண்ணால் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி பண்ணால் இந்த இடத்துல கிடைக்க போகுது. ஸோ நான் ட்ரேட் எடுத்துகிட்டு பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் பண்ண இந்த இடத்துல பண்ண என்ட்ரி எடுத்துடுறேன். ஸோ ஒரு மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ண எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ ஒரு 3 ட்ரேட் பண்ண எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த ரெட் லைன் பண்ணால் இந்த ப்ளூ லைன் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்ஃபர்மேஷன் புல் பேக்காக வெயிட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? ஸோ கொஞ்சம் தூரம் கீழே இறங்கிட்டு ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அகைன் பண்ண வந்துருச்சு. ஸோ இந்த கேனில் பண்ண பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணால் ஸோ புல் பேக் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேனில் பண்ணால் இந்த சேம் பண்ண இந்த லைன் பண்ண பிரேக் அவுட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணணும்னா இந்த மொமெண்டத்துக்காக வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ஆசம் ஆசிலேட்டரில் இந்த மொமெண்டம் வரதுக்காக வெயிட் பண்ணணும். நானுமே பண்ண வெயிட் பண்ணேன். ஸோ என்ட்ரி எடுத்துட்டோம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ் ஆனிச்சுன்னா இதுக்கு பண்ண மார்டிங்கல் 1மே பண்ண பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த மாதிரி நேரத்தில் நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் தான் எடுத்தோம். ஸோ ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அனதர் என்ட்ரியுமே வந்தோன்னு நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகே கேஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ண ரெண்டாவது என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக இன்னும் ஒரு பார் மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக வந்துருச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஓகே, நான் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ 2 ட்ரேட் பண்ணால் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி பண்ணால் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணால் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் லைன் பண்ணால் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் புல் பேக் நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பண்ணால் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மொமெண்டத்துக்காக வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கீழே உள்ள இண்டிகேட்டரில் மொமெண்டத்துக்காக வெயிட் பண்ணணும். அதாவது பண்ணால் கேண்டில்ஸ் பண்ணால் சேம் கலரில் இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி பண்ணால் மூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் வேணால் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ் ஆனிச்சுன்னா மார்டிங் 1 பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு பார்த்தா இந்த ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டில் தான் யூஸ் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியும், நான் 2 ட்ரேட் எடுத்தேன். ஸோ ஆல்ரெடி பண்ண வீடியோ லாங் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ புரியலாம் பண்ணால் மஸ்ட்டு பண்ணால் அகைன் பாருங்கள். ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி நேரத்தில் பண்ணால் அவாய்ட் பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, ஸோ எந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இந்த கீழே ஆசம் ஆசிலேட்டர் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக அதாவது வெயிட் பண்ணி இந்த இடத்துல காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன கேண்டில்ஸாக இருந்தால் நீங்கள் இப்போ அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த டைமில் பார்த்தா மார்க்கெட் பண்ணால் சைட் பேஸில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ரெட் இருக்குது, க்ரீன் மாறி இருக்குது, அகைன் பண்ணால் க்ரீன் மாறி இருக்குது. ஸோ அகைன் பண்ணால் ரெட் ஆயிருக்கு. ஸோ அகைன் க்ரீன், அகைன் பண்ணால் ரெட்டு, ஸோ அகைன் க்ரீன், அகைன் ரெட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருந்தால் ஸோ அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ணால் கிராஷ் ஆகிட்டு வருது. அதாவது இந்த இடத்துல பாருங்கள். ஸோ மேலே போயிருக்கு. ஸோ அகைன் பண்ண கீழே போயிருக்கு. ஸோ அகைன் மேலே போயிருக்கு. ஸோ அகைன் பண்ண கீழே போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாங் ட்ரெண்டாக இல்லாமல் ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி அசட்டையும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ வால்டைல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்க கேஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். பட் பண்ண ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்று. ஓகே, ஸோ லாஜிக்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பர் அசட்டை சூஸ் பண்ணி ப்ராப்பர் மணி
மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறோம். ஓகேவா. ஸோ இப்போ உங்கள் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குன்னா, ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 3,000 4,000 போடக்கூடாது. ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெர் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 1% கேபிட்டல் அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் ஹாஃப் தான். ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1%ன்றது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ஆகும். அதுக்கும் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 50. ஓகேவா. ஸோ நம்ம குவாடெக்ஸில் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் கிடையாது. ஸோ 70 ருபீஸ் லோயஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ 3 லாஸ் அதாவது பார்த்தா பர் டேக்கு பார்த்தா 3 லாஸ் வந்துருச்சுன்னா ஸோ ட்ரேட் அன்னைக்கு பார்த்தா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ மார்டிங்கல் பார்த்தா தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்காதுங்க. ஓகே. ஸோ நிறைய பார்த்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ பார்த்தா ரொம்பவே பார்த்தா லாங்காக போயிட்டு இருக்கு. ஓகே கேஸ். ஸோ இதோட பார்த்தா வீடியோ நான் முடிச்சிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.